வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தாவிற்கு பேச வாய்ப்பு மறுப்பு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை, மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் செல்ல இருப்பது கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி உக்ரைன் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பயணத்தின் போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பிறகு உக்ரைனிற்கு இந்திய பிரதமர் செல்ல இருப்பது இதுவே முதல் முறை. ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த உக்ரைன் பயணம் உலக நாடுகள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் துவங்கியதில் இருந்து பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது. சமீபத்தில் 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் புதினை சந்தித்தார். அப்போது அவர் போர் தீர்வு அல்ல, சமரச பேச்சுதான் தீர்வு தரும் என புதினிடம் கூறியிருந்தார். இத்தகைய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் செல்ல திட்டமிட்டு இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தாவிற்கு பேச வாய்ப்பு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். இது தொடர்பாக மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டியது, இதனால் வெளிநடப்பு செய்துள்ளேன் என்றும், பாரதிய ஜனதா மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி முதலமைச்சர்கள் 10 முதல் 20 நிமிடம் வரை பேசினார்கள். சந்திரபாபு நாயுடு 20 நிமிடங்கள் வரை பேசினார். அசாம், கோவா, சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் 10 முதல் 12 நிமிடங்கள் வரை பேசினார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளித்த மத்திய அரசு எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றும், எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்களில் நான் மட்டுமே பங்கேற்றேன், ஆனாலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்னிடம் பாரபட்சம் காட்டினார்கள் என்றும், வெறும் 5 நிமிடம் மட்டும் எனக்கு பேச வாய்ப்பளித்தனர், 5 நிமிடத்திற்கு மேல் பேசிய போது மைக்கை ஆஃப் செய்தனர் என்றும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் மம்தா பானர்ஜிக்கு பேச வாய்ப்பு மறுப்பு தெரிவிக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், இதுதான் கூட்டுறவு கூட்டாட்சியா? ஒரு முதலமைச்சரை இப்படித்தான் நடத்துவதா? எதிர்க்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை மத்திய பாரதிய ஜனதா அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், கூட்டுறவு கூட்டாட்சிக்கு தத்துவத்தில் எதிர்க்கட்சிகளின் உரையாடல்களுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என்றும், மேற்கு வங்காளத்திற்கு நிதி வேண்டும் என பேசிய போது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் மாவட்டத்தில் தக்சும் என்ற இடத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் கிஷ்தார் பகுதியில் இருந்து மார்வா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களில் 5 பேர் குழந்தைகள் என்றும் 2 பேர் பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.
அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மராட்டிய மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், தங்களது தனிச்சிறப்பான தலைமைத்துவம் 2024 மக்களவை பொதுத் தேர்தலில் சிவசேனா மற்றும் இந்தியா கூட்டணி மராட்டிய மாநிலத்தில் பல்வேறு சவால்களையும் மீறி வெற்றி பெற்றதில் முக்கிய பங்காற்றியது என்றும், தாங்கள் தொடர்ந்து வலிமையோடும் வெற்றியோடும் திகழ விழைகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என இந்திய பார் கவுன்சிலை வலியுறுத்த உள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களால் அனைத்து தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவற்றை திரும்பப் பெற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது என்றும், வரைவுச் சட்டம் தயாரிக்கப்பட்ட 2020ஆம் ஆண்டே உச்சநீதிமன்ற நீதிபதி சட்ட வல்லுநர்கள் குழுவை நியமித்து ஆய்வு செய்ய கேட்டுக் கொண்டதாகவும், ஆனால் எந்த விவாதங்களும் நடத்தாமல் பார் கவுன்சிலின் ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து மாநில பார் கவுன்சில் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள், சங்க பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டுக்குழுவை அமைத்து சட்டத்தை திரும்பப் பெறும்படி பிரதமர், உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர்களை வலியுறுத்தும்படி இந்திய பார் கவுன்சிலை கேட்டுக்கொள்ள உள்ளதாகவும் பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கூட பார் பெடரேஷன் சார்பில் டெல்லியிலே ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அந்த சட்டத்தினை திரும்ப பெற சொல்லி தொடர் முழக்கங்களோடு அங்கே நடத்தியுள்ளனர். வருகின்ற திங்கட்கிழமை கூட ஜாக் போன்ற அமைப்புகள் டெல்லியிலே ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் திரண்டு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை திரும்ப பெற சொல்லி வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 5/7/2024 தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்ட தீர்மானம் என்னவென்றால், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த 3 சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கடந்த 2020 இருந்து எப்பொழுது மத்திய அரசு ஹோம் மினிஸ்டரிலிருந்து இந்த தகவல் எங்களுக்கு அனுப்பினார்களோ அன்றையிலிருந்து இன்று வரை இணையதளத்தில் ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம் என கூறி 55,49,916 ரூபாயை மோசடி செய்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த ஒருவருக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் டெலிகிராம் ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்ற செய்தியை அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து மர்ம நபர்கள் கூறியபடி ரிவ்யூ கொடுத்து சிறிதளவு பணத்தையும் ஈட்டியுள்ளார். அதன் பின்னர் அந்த மர்ம நபர்கள் மேற்படி நபரை தொடர்பு கொண்டு இன்டெக்ட் நெட் என்ற இணையதளத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளனர். அதனை நம்பிய அவர் மர்ம நபர்கள் கூறிய வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பும் செயலிகள் மற்றும் வங்கியின் பண பரிவர்த்தனை செயலிகள் மூலமாக பல்வேறு தவணைகளாக மொத்தம் ரூபாய் 55,49,916 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் பின்னர் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த மேற்படி நபர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டதன் பேரில் மோசடி செய்த மர்ம நபர்களை தனிப்படை காவல்துறையினர் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சூரத் நகரை சேர்ந்தவர்களான ஜெய் சவாலியா, மிலப் தக்கர் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கில் குஜராத் மாநிலம் சென்று கைது செய்த சைபர் குற்றப்பிரிவு தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் பாராட்டினார். திமுகவில் உட்கட்சி பூசலால் பல்லடம் மற்றும் பொங்கலூர் ஒன்றிய பகுதிகளில் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் மு.பே. சாமிநாதனுடன் திமுக கிளை செயலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் பொங்கலூர் ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் திட்டப்பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் அக்கணம்பாளையம் என்ற பகுதியில் புதிய சமுதாய நலக்கூடம் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்தார்.
அப்போது திமுக கிளை செயலாளர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் யாருக்கும் அழைப்பு தரவில்லை என கூறி கட்சி பிரதிநிதிகள் அமைச்சருடன் வாக்குவாதம் செய்தனர். திமுகவில் உள்ள இரு அணியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் மற்றும் பட்டா வழங்க வேண்டும், வீடு கட்டித்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சரிடம் வலியுறுத்தினர். அப்போது மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதாகவும் இதனால் பல்வேறு திட்டங்களில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி மக்களை சமாதானம் செய்துவிட்டு அமைச்சர் மு. சுவாமிநாதன் சென்றுவிட்டார். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மாங்காடு அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 200 கிலோ குட்கா பொருட்கள், ஒரு கார் மற்றும் ரூபாய் 2 லட்சத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாங்காடு அடுத்த பெரிய கொளுத்துவாஞ்சேரி தனலட்சுமி நகர் பகுதியில் ஒரு வீட்டில் ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாங்காடு காவல் ஆய்வாளர் முத்துராமலிங்கத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டிற்கு சென்ற மாங்காடு காவல்துறையினர் வீட்டில் சோதனை செய்ததில் வெளிமாநிலத்திலிருந்து மூட்டை மூட்டையாக குட்கா போதைப் பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்வதற்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக கோபால், செந்தில்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 200 கிலோ குட்கா பொருட்கள், ஒரு கார் மற்றும் ரூபாய் 2 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். மதுரவாயல் வானகரம் பகுதியில் பட்டியலின சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து சாதிவாரியாக பேசி அடித்து கொடுமைப்படுத்தியும் மனைவியின் ஆபாச புகைப்படத்தை செல்போனில் எடுத்து விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை மதுரவாயல் வானகரம் பகுதியை சேர்ந்த ஹரிபிரசாத் என்பவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பிரியா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி 7 மாதமே ஆன நிலையில் தினந்தோறும் பிரியாவை பணத்தை கொண்டு வரச் சொல்லி கொடுமைப்படுத்தியும் ஜாதியை குறித்து ஆபாசமாக பேசியும் வந்துள்ளார். மேலும் ஹரிபிரசாத்தின் தாயார் மற்றும் உறவினர்கள் உட்பட அனைவரும் பணம் கேட்டு கொடுமைப்படுத்தி வந்துள்ளனர். இதனிடையே திடீரென வேறு ஒரு பெண்ணிடம் கணவர் ஹரிபிரசாத் தொடர்பு கொண்டு பேசி வருவதை கண்டுபிடித்து பிரியா தட்டி கேட்டபோது அவரை திட்டியும் அடித்தும் கொடுமைப்படுத்தியுள்ளார். கொடுமை தாங்காத பிரியா 15 சவரன் தங்க நகையை அடகு வைத்தும் சேமித்து வைத்த ரூபாய் 4 லட்சத்தையும் கணவர் ஹரிபிரசாத்திடம் கொடுத்துள்ளார். மேலும் சாதிவாரியாக பேசி அடித்து கொடுமைப்படுத்தியும் மனைவியின் ஆபாச புகைப்படத்தை செல்போனில் எடுத்து அதனை ஹரிபிரசாத் விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் பிரியா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கணவர் ஹரிபிரசாத்தை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கார் பந்தயத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய அளவிலான 4 சக்கர வாகனங்களுக்கான ப்ளூ பேண்ட் தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் 2ஆம் சுற்று நாசிக்கிலும் நடைபெற்ற நிலையில் 3ஆம் சுற்று போட்டி கோவையில் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து L&D தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள மணல் தடம் கொண்ட பாதையில் 8 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 50க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் கார்களுடன் பங்கேற்றனர். இந்த போட்டியில் கலந்து கொண்ட கார்கள் அனைத்தும் அசத்தலான வண்ணங்களில் மிடுக்குடன் காட்சியளித்தன. வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட காரை கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் 600க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட காரை ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு வாலாஜாபாத் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு தலைமை வகித்தார். மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன், வாலாஜாபாத் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கண்ணன், காஞ்சனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் R.K. தேவேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பேசினார். முகாமில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம் ஏற்பாட்டில் காரை, சிறுவாக்கம், சிறுவள்ளூர், மேல்புடவூர், 144 தண்டலம், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட 6 கிராமங்களை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் மணி, காரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா டில்லி பாபு, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த முன்னாள் ராணுவ வீரர் வீட்டின் முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த லட்சுமிபுரத்தில் வெங்கடேசன் என்பவர் மனைவி சத்யபாமா மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில்
சருத்துப்பட்டி சாலையில் முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் சாமி என்பவருக்கு சொந்தமான கடையை வாடகை எடுத்து தொழில் செய்து வந்த நிலையில் இரு குடும்பத்திற்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் சாமி தனியார் நிதி நிறுவனம் மூலம் அதிக வட்டி பெற்றுத் தருவதாக ஆசை வார்த்தை கூறியதை நம்பிய வெங்கடேசன் சத்யபாமா தம்பதியினர் தாங்கள் வைத்திருந்த ரூபாய் 10 லட்சத்தை ராணுவ வீரர் பெருமாள் சாமியிடம் கொடுத்துள்ளனர். இதனிடையே மகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என வெங்கடேசன் சத்யபாமா தம்பதியினர் கேட்டபோது பணத்தை தராமல் ராணுவ வீரர் இழுத்தடித்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் சாமியின் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குடும்பத்தினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திட்டுவிளை பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை செப்பனிட வேண்டும் என வலியுறுத்தி இஸ்லாமிய பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட திட்டுவிளை பகுதியில் இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிகளில் பல வருடங்களாக சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளது எனவும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக மோசமாக உள்ளது எனவும் பூதப்பாண்டி பேரூராட்சி திமுக நிர்வாகம் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் இந்த சாலை சீரமைப்பு பணிகளை உடனே செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றிவிட்டார்கள் என்றும் இதேபோன்று இப்பகுதியை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் பார்த்துவிட்டு உடனே பணிகள் தொடங்குவதற்கு ஆணையிடப்படும் என தெரிவித்த நிலையில் 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை என்றும் இஸ்லாமிய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து இஸ்லாமிய பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விளம்பர அரசியலை திமுக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். உட்பட்ட 4வது வார்டு பெரிய தெருவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூராட்சி நிர்வாகத்தால் போடப்பட்டது. இந்த சாலை சேதமடைந்து 10 ஆண்டுகளை கடந்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதியாக பூதப்பாண்டி பேரூராட்சி நிர்வாகம், பூதப்பாண்டியுடைய திமுகவுடைய நிர்வாகம் இந்த சாலையை நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் சீரமைத்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை அழைத்து வந்து வேலை தொடங்க இருப்பதாக ஒரு விளம்பர அரசியலை நடத்தியிருந்தார்கள். 2 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றைக்கு இந்த பணிகள் தொடங்கப்படாமல் ஒரு சூழ்நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றார்கள். இங்கே பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் உட்பட இந்த சாலையுடைய மோசமான நிலையில் சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றார்கள். எனவே பூதப்பாண்டி பேரூராட்சியை கடந்த 40 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த நிர்வாகம் விளம்பர அரசியலை கைவிட்டுவிட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை விரைந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாணியம்பாடி அருகே வாங்காத கடனுக்கு நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த பெண் குழந்தைகளுடன் பெட்ரோல் கேனுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்ன வேப்பம்பட்டு குலாலி வட்டம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் மனைவி பிரியா என்பவர் அதே பகுதியில் திமுகவை சேர்ந்த ஜோலார்பேட்டை ஒன்றிய துணைச் செயலாளர் வைரமணி என்பவர் நடத்தி வரும் தெய்வமகள் என்ற மகளிர் குழுவில் உறுப்பினராக சேர்ந்து சேமிப்பு மற்றும் கடன் பெற்று தொடர்ந்து கடனை திருப்பி செலுத்தி வந்துள்ளார். இந்த குழுவில் 13 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரியா மகளிர் குழுவில் இருந்து விலகியதாக கூறப்படும் நிலையில் பிரியா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி திருப்பத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் சின்ன கல்லுப்பள்ளி பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட 2 வங்கிகளில் மகளிர் குழு தலைவி வைரமணி என்பவர் பிரியாவிற்கு தெரியாமல் அவரது பெயரில் சுமார் 3 லட்சம் கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் 2 வங்கிகளில் இருந்தும் கடன் தொகை செலுத்துமாறு பிரியாவிற்கு நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த பிரியா வைரமணியை கேட்டபோது சரியான முறையில் பதிலளிக்காமல் மெத்தனமாக இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரியா ஊர் முக்கியஸ்தர்களை அழைத்து சென்று கேட்டபோது அவர்களையும் வைரமணி உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது. வங்கியில் வாங்காத கடனுக்கு வட்டியுடன் சுமார் 3 லட்சத்திற்கு மேல் கடனை செலுத்த வேண்டும் என வங்கி மூலம் வழக்கறிஞர்கள் நோட்டீஸ் அனுப்பியதால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரியா திருப்பத்தூரிலிருந்து வாணியம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் பெட்ரோல் கேனுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய காவல் ஆய்வாளர் பழனி தலைமையிலான காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சமாதானம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றார்.
மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூரில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்துள்ளதை கண்டித்து திருப்பூர் குமரன் சிலை முன்பு திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஜிஎஸ்டி வரி மூலம் அதிக நிதி பெறும் மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை ஒதுக்க மறுத்து வருவதாகவும், மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த வருடமும் நிதி ஒதுக்கவில்லை என்றும், தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்டங்கள் எதையும் அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தனர். மணிமுத்தாறில் நண்பர்கள் நல அமைப்பின் துவக்க விழா மற்றும் சங்கமம் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 40 வருடங்களுக்கு முன்பு படித்த மாணவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் சந்திக்கின்ற சங்கமம் விழா மற்றும் மணிமுத்தாறு நண்பர்கள் நல அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு காவல்துறை அதிகாரிகளாக பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் முருகேசன், குமார், ராஜி, காசிநாததுரை, மணிமாறன், ராம் பிரசாத், சிவகுமார், வரதராஜன், சலீம், ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். மணிமுத்தாறு அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மணிமுத்தாறு 9ஆம் அணியின் கமாண்டர் கார்த்திகேயன், மணிமுத்தாறு அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் ஆசிரியர்கள் அருணாச்சலம், கோமதி நாயகம், வேலு, சங்கர சுப்பிரமணியன், கிரேசி, அந்தோணி ஞானப்பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மணிமுத்தாறு நண்பர்கள் நல அமைப்பின் பொறுப்பாளராக தலைவர் ராஜு, செயலாளர் பட்டு ஆனந்த், சட்ட ஆலோசகராக வழக்கறிஞர் ரமேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு அல்வா கொடுத்துவிட்டது என்று திருவண்ணாமலையில் துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசை கண்டித்து திருவண்ணாமலை அண்ணா சாலையின் முன்பு திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த தெற்கு மற்றும் வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி உரையாற்றினார். அப்போது மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அல்வா கிண்டுவார்கள் என்றும், அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அல்வா கொடுக்கத்தான் அல்வாவை கிண்டியுள்ளார்கள் எனவும், தமிழகத்திற்கு நிதிநிலை அறிக்கையில் தேவைப்படும் நிதிகளை வழங்காமல் வஞ்சித்துள்ளதாகவும், மத்திய அரசின் படத்தை தமிழகம் கேட்கவில்லை என்றும், தமிழக அரசு மூலமாக மத்திய அரசிற்கு அளிக்கும் வரி பணத்தை தான் நாம் கேட்கின்றோம் என்றும், ஒவ்வொரு மாதமும் மத்திய அரசிற்கு தமிழகம் 1,56,000 கோடி வரி செலுத்தி வருவதாகவும், அந்த வகையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு தேவைப்படும் நிதிகளை அளிக்காமல் புறக்கணிப்பதாகவும் தமிழக துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். பெரியபாளையம் அருகே தாமரைப்பாக்கம் தபால் தெரு பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும், மழைநீர் கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட தபால் தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தாமரைப்பாக்கத்திலிருந்து திருநின்றவூர் செல்லும் பிரதான சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலைக்கு இருபுறம் மழைநீர் செல்ல வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தபால் தெரு நுழைவு வாயில் வரை கால்வாய் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த கால்வாயில் பாய்ந்து தபால் தெரு பகுதியில் கால்வாய் இணைக்கப்படாத காரணத்தினால் மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து தெருப்பகுதியில் வெளியேறி சாலையில் தேங்கி நிற்பதால் அதிலிருந்து துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி கடிப்பதால் பல்வேறு விஷ காய்ச்சல்களும் உடல் உபாதைகளும் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், தண்ணி அதிகமாக மழை பெஞ்சா மொத்த தண்ணி அந்த சத்பண்ட் கட்டிருக்காங்க, அது தண்ணியெல்லாம் வெளியே வந்து ஒரே துர்நாற்றம் அடிக்குது. சுவாசிக்க முடியல, ஒரு கொசுக்கு நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து எதனா ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நோய் வந்து நோய் சாகும். உங்கள் பேர் ஆரம்பம், நான் தாவரபா கூட்டத்தில் வரேன். தெரு போஸ்ட் ஆஃபீஸ் இது. இதில் வந்து ஆவடி ரோட்டில் வந்து ரோடு சாலை ரெடி பண்ணுறாங்க. அதில் காவா கட்டினாங்க. காவா கட்டும்போது இந்த நடுவில் எங்கள் தெருவில் வந்து அப்படியே விட்டுக்கிறாங்க. அதுலேருந்து தண்ணிலாம் மொத்தம் ஏறி தெருவில் வந்து உள்ளே வருது. ஃபுல்லாக கொசுலாம் வருது. உள்ள ராத்திரிலாம் ஃபுல்லாக கொசு தான். ஃபுல்லாக தண்ணியும் வந்துட்டு அந்த தண்ணிலாம் சேர்த்து உள்ளே வந்துட்டு தெருவில் வந்துட்டு
அது அதிகாரியான சொன்னால் என்னான்னு கண்டுக்க மாட்டாங்க. சொல்லி எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு, போடுறோன்றாங்க, போட மாட்டுறாங்க. அதனால் இது எங்களுக்கு உடனடியாக செஞ்சு தரணும். இதை என் பேர் சேகருங்க. நான் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் இருக்குங்க. இது ஒரு வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஆகுதுங்க. ரோடு அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கால்வாவை இது பண்ணாங்க. கால்வா பண்ணிட்டு எல்லா இதுவும் இணைச்சிட்டாங்க. எங்கள் தாமரைப்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸு மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கவில்லை என கூறி வேலூரில் பாஜக அரசை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காததை கண்டித்து வேலூர் மாவட்ட செயலாளர் AP நந்தகுமார் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என்றும், மத்திய அரசிற்கு வரி மட்டும் வாங்க தெரியுது, நிதி கொடுக்க தெரியாதா என்றும், மக்கள் ஆட்சி நடக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு பாகுபாடு பார்க்காமல் பகிர்ந்தளிக்க தெரியாதா என்றும், ஆந்திராவிற்கு அளிக்க கொடுக்க தெரியுது, தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட தரவில்லை என்றும் தெரிவித்தனர். எதிர்க்கட்சியில் இருந்தால் தமிழகம் வரும் நரேந்திர மோடிக்கு கருப்பு பலூன் விடுவது, ஆளும் கட்சி என்றால் வெள்ளை குடை பிடிப்பதுதான் MK ஸ்டாலின் நாடகம் என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை பழங்காநத்தம் 71வது வார்டு தெற்கு பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக நியாய விலைக் கடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசை கண்டித்து திமுக அரசு போராட்டம் என்ற பெயரில் நாடகம் ஆடுகின்றது எனவும், மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என தெரிவித்தார். மேலும் திமுகவிற்கு தங்களது குடும்பம் மட்டுமே முக்கியம் என்றும், மக்கள் பிரச்சனையில் அக்கறை இல்லை என்றும், கச்சத்தீவு, முல்லை பெரியாறு அணை போன்றவைகளில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கவனம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் டெல்லி நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவில்லை எனவும், தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் செங்கோல் பற்றி பேசி வருகிறார் எனவும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை, சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றை பற்றி பேசவில்லை, திட்டம், பட்ஜெட் குறித்து பேசவில்லை எனவும், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது, பட்டப்பகலில் கொள்ளை நடைபெறுகிறது எனவும், மதுரையில் 2 வாரத்தில் 14 கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது, தமிழகம் கொலை நகரமாக மாறியுள்ளது என்றும், மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை, பட்ஜெட் அறிக்கை முழுமையாக வந்த பிறகு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது ஏன் என்பது குறித்தும் கண்டனம் குறித்து அதிமுக தலைமை முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அது அவர் சும்மா நாடகம் ஆடுறாங்க. இப்போ வரும்போது நான் பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம்தான். இந்த ஊராட்சி பகுதியெல்லாம் பூரா கூட்டம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. வாங்க, நான் முதலமைச்சரானா என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம், கோட்டைக்கே வரலாம் இடத்துக்கு. யார் போய் இது வரைக்கும் சந்திச்சிருக்கா? யாருமே சந்திக்கலை. ரெண்டாவது, இவங்க 17 வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட 10 வருஷம் இருந்திருக்காங்க, காங்கிரஸோட இருந்திருக்காங்க. 17 வருஷம் 2 கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க காலத்தில் நீட்டு வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க 17 வருஷத்தில், இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் 7-8 ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்து தான் நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கட்சி மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்பதை கண்டித்து சென்னையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்பதை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தயாநிதி மாறன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெள்ளம், மெட்ரோ என எதற்கும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு வஞ்சகம் செய்துள்ளது என்றும், தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் ஆந்திரா, பீகார் பெயரை எதற்கு நிதியமைச்சர் கூறினார் என்றும், கோவையில் பிரதமர் ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் கோவை மெட்ரோ திட்டம் குறித்து அறிவிப்பு இல்லை எனவும், வெறும் ரோட் ஷோ நடத்தும் பிரதமராக தான் நரேந்திர மோடி இருக்கிறார் எனவும், மக்களுக்கான பிரதமராக இல்லை என்றும் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இடையில்லாமல் தொடர்ச்சியாக உணவு வழங்கும் 1000வது நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையில் திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் தளபதியின் விலையில்லா விருந்தகத்தின் 1000வது நாளில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி பங்கேற்று 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் வடை, பொங்கல், பூரி, இட்லி உள்ளிட்ட காலை சிற்றுண்டியை வழங்கினார். மேலும் கொரோனா காலகட்டத்தில் உணவின்றி தவித்த ஏழைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இடையில்லாமல் தொடர்ச்சியாக 1000 நாட்கள் உணவு வழங்கி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அரசியல் கட்சியினருக்கு முன்னோடியாக விளங்கியுள்ளனர். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீனாட்சி, தூய்மை பணி வேலை செய்கிறேன். 1.5 வருஷமா ஆகுது. நான் வந்தோம், அண்ணன் குட்டி அண்ணன் அவங்க எங்களுக்கு காலையில் உணவு கொடுக்குறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் அண்ணன் விஜய் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எங்களுக்கு எல்லாமே நன்மை செய்வோன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பேர் எல்லம்மா. காலை உணவெல்லாம் டெய்லியும் கொடுக்குறாரு விஜய் அண்ணன். நல்லா இருக்கணும். அவங்க பதவியில் ஏறணுன்ட்டு நம்ம ரொம்ப ஆசைப்படுறாங்க. டெய்லி இதே மாதிரி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. வந்தா இதுக்கு மேலே செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய. இனி வருவது விளையாட்டு செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் சீனா 2வது தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நேற்று தொடக்க விழாவுடன் தொடங்கிய நிலையில் இன்று 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணிக்கான போட்டி நடைபெற்றது. இதன் தகுதி சுற்றில் சீனா, தென்கொரியா, கஜகஸ்தான், ஜெர்மனி அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்தன. இதனிடையே முதல் 2 இடங்களை பிடித்த சீனா, தென்கொரியா தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்திற்காக மோதியது. இதில் சீனா 16ற்கு 12 என தென்கொரியாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வென்று சீனா சாதனை படைத்துள்ளது. மேலும் பெண்களுக்கான டைவிங் ஸ்பிரிங் போர்ட் போட்டியில் சீனாவின் சென் சாங் இணை 337.68 புள்ளிகள் பெற்றதன் மூலம் சீனா 2 தங்கப்பதக்கங்களை தன் வசமாக்கியுள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். இன்று 13 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று 13 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தாவிற்கு பேச வாய்ப்பு மறுப்பு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை, மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. காஷ்மீரில் பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்த விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.